ஆலய மனுஷ அரசியலுக்கு வருது ஒரு சந்தோஷமான செய்தி வெளியாக இருக்குது. இதை பற்றிக்கும் குக்குத்து கோமல் நிகழ்ச்சியிலேருந்து இந்த வாரம் யார் எவிக்ஷன் ஆக போகிறா அப்படிங்கிற முழு தகவலை இப்போ இன்னும் பார்க்கலாம். ராஜாரணி சீரியலில் நடிச்சது மூலம் சின்னத்திரை சிலிமதியில் மிகவும் பிரபலமானவங்க தான் ஆலியா மனஷா. ஆலியா மனஷா அவங்களுக்கிட்ட தனிப்பட்ட ரசிகல் பட்டால இருக்காங்க. இவங்க கடைசியாக இனிய சீரியல் நடிச்சிருந்தாங்க. இனிய சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆலியா மனஷா வேறு எந்த சீரியல் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவருடைய ரசிகர்கள் பலருக்கும் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ ஆலியா மனஷா ஒரு புது சீரியல் நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருக்கதாக அவங்களே அஃபீஷியலாக தன்னுடைய சமூக பக்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஆலியா மனஷா அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அவங்க துபாயில் கேக் கட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோ எடுத்து தன்னுடைய சமூக பக்கங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க. பலரும் ஆலியா மனஷா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. கூடவே ஆலியா மனஷா அவங்களுடைய கணவர் சஞ்சுடன் சேர்ந்து க்ளோ பெட்ரா அப்படிங்கிற ஆல்பம் படலையும் நடிச்சிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி வெளியாக இருக்குங்க. இந்த நிலையில் ஆலியா மனஷா தன்னுடைய சமூக பக்கங்களில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தன்னுடைய ரசிகர்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. புது சீரியலில் லேடி ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜி தமிழ் கமிங் சூன் ஆலிவர் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆலியா மனஷா அவங்க பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் போல இருக்கும் ஆலியா மனஷா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய சிறப்பாக ஆலியா மனஷா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலியா மனஷா அவங்க நடிக்க போகிற நியூ சீரியலோட டைட்டில் நேம் என்ன, இவங்களுக்கு வேற எந்த நடிகர் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற வேற எந்த ஒரு தகவலும் வெளியாகலைங்க. இவங்களுக்கு ஃபேரா எந்த நடிகர் நடித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க சின்னத்திரையில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க குக்குத்து கோமல் நிகழ்ச்சி கண்டு தனிப்பட்ட ரசிகப்பட்டலாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் 5 சீசன்கள் நிறைவடைந்த நிலையில் இப்போ குக்குத்து கோமாளி சீசன் 6 ஸ்டார்ட் ஆகி சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் இந்த வாரம் குக்குத்து கோமல் நிகழ்ச்சியில் யார் எலிமினேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை சௌந்தர்யா அவங்க தாங்க ஜட்ஜஸ். சௌந்தர்யா தான் எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறதுமே சௌந்தர்யாவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. அவங்க சௌந்தர்யாவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஃபைனல் வரையும் வந்தாங்க. இவங்களுக்குண்டு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டால இருக்காங்க. இதனால் சௌந்தர்ய ரசிகர்கள் படம் இருக்கும் குக்குது கோமல் நிகழ்ச்சியிலையும் சௌந்தர்யாவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க, ஃபைனல் வரையும் வருவாங்க அப்படின்ட்டு பலரும் அவரும் எதிர்பார்த்த சூழ்நிலையில் ஃபர்ஸ்ட் எலிமினேஷனாக சௌந்தர்யாவங்கானது சௌந்தர்ய ரசிகர்கள் படம் இருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நீங்கள் சௌந்தர்யாவங்க குக்கூத்து கமல் நிகழ்ச்சியில் எலிமினேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த